அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனை தலைவராமே சுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனை தலைவராமே சுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரர், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனை தலைவராமே சுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு, வெள்ளை குருத்தாம் ஊரை பிடித்து, ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கு மகிமையிட்டு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனை தலைவராமே சுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இது கண்ணீரை ஆறு அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே, அள்ளி பருக இயேசுதாமே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனை தலைவராமே சுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிற என்னுடைய அனுபவம், அடிக்கடி சொல்லுகிறேன், வெறுப்படைந்து விடாதீர்கள். அந்த அனுபவம் என்ன? நான் வாலிப வயதில் 65 கோழிகளை வளர்த்தேன். வீட்டிலே தான், வீட்டுக்கு முன்னாடி ஒரு மைதானம், பெரிய மைதானம் இருக்கும், அதில் செடி கொடிகள் வளர்ந்திருக்கும். ஆகவே 65 கோழிகள், அதில் வான்கோழிகளும் உண்டு. ஒரு 2 அல்லது 3 கோழிகளை அடை காக்க வைப்பேன். அதனை தெரியும், எந்த கோழி நன்றாய் அடை காக்கும் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அவைகளை வைத்து 15 முதல்
20 முட்டைகளை அந்த கோழிக்கு ஏற்றபடி 15 முதல் 20 முட்டைகளை அடைகாக்க வைத்து அதை பொரித்து எடுக்கும்போது முடிந்த மட்டும் அதிகமாகவும் ஒரு முட்டை கூட வீணாய் போயிருக்காது, எல்லாம் பொரிந்து வந்துவிடும். அப்படி 20 குஞ்சுகளை ஒரு தாய் வெளியே கூட்டிட்டு போய் ஒரு நாள் 2 நாள்ல கூட்டி கொண்டு போய்விடும். வெளியே கொண்டு போய் அவைகளுக்கு பூச்சிகளை பொட்டுகளை அது கொத்தி போட்டு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் எங்களுடைய ஊர்ல சிறு பருந்துகள், அதை சிற்றில் என்று சொல்லுவோம், அது பயங்கர வேகமாய் பறக்கக்கூடியது. அவைகள் அதிகம் உண்டு எங்கள் ஊர்ல. அந்த சிற்றில் என்று சொல்லுகிற அந்த பருந்து திடீரென்று வரும். அதனுடைய வேகம் மிக பயங்கரம். அதுபோல சில நேரங்கள் காக்கைகள் வந்து அந்த குஞ்சுகளை அடித்து தூக்க ட்ரை பண்ணும். இந்த தாய் கோழியினுடைய வேகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமே. தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து அதை துடித்து கொண்டு குஞ்சுகளை காப்பாற்றும். இப்படி காப்பாற்றுகிற நேரத்தில் சில குஞ்சுகள் அடிபட்டு விடும். இந்த பருந்தனுடைய அடிபட்டு அப்படியே கீழே, ஆனா தூக்க விடாதது, தூக்கி கொண்டு போக விடவே விடாது. ஆகவே அவைகள் அடிபட்டு மயங்கி போய் கிடக்கும். மயங்கி போய் கிடக்கிற அந்த குஞ்சுகளை நாங்கள் தூக்கி, குறிப்பாக நானே தூக்கி அதை கொண்டு வந்து ஒரு வெண்கல பாத்திரத்துக்கு உள்ளே வைத்து அதுக்கு சற்று இடம் உண்டாக்கி அதில் ஒரு குச்சியை வைத்து தட்டி கொண்டே இருப்பேன். கணீர் 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 கணீர்னு தட்டி கொண்டே இருப்பேன். கொஞ்ச இது மயங்கி கிடக்கும், ஒன்றும் உயிர் இருக்க போலே தெரியாது. ஆனால் நான் தட்டி கொண்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே உள்ளே அது அது அடிக்கிற சத்தம் கேட்கும், சிறகை அடிக்கிற சத்தம் கேட்கும். பரவாயில்லை, அது பிழைத்து கொண்டதென்று திறந்து விடும் போது அதனுடைய வேகத்தை பார்க்க வேண்டுமே. அடித்து பிடித்து ஓடி நேராய் தாயிடத்திலே போய் ஓடும். தாய் உடனே அதை அணைத்து கொண்டிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற நேரத்தில் நாமும் அநேக விதமாய் அட்டாக் பண்ணப்பட்டு விடுகிறோம். அந்த அட்டாக்னாலே நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாராம்? எழும்பு மகனே, மகளே, எழும்பு எழும்பு, பலன் கொள் என்று சொல்லுகிறாராம். அல்லேலூயா. அந்த சோர்ந்து போய் சாகர நிலையில கிடந்த அந்த கோழி குஞ்சு எழுந்து பலன் கொண்டு போகும்போது உண்மையாகவே எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது சின்ன கோழி குஞ்சு தான், மிக விலை குறைவானதுதான், அதெல்லாம் தோன்றாது. ஏதோ பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைத்தது போல நினைப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் கூட நாம் எழுந்து பலன் கொள்ளும் போது தேவன் மகிழ்ந்து களி கூறுகிறார். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்தாண்டவர் என்ன சொல்கிறார்? நீயும் நானும் கர்த்தரின் புயங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய புயங்கள். அந்த புயம் சோர்ந்து போய் இருக்க வேண்டியது அல்ல, மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்காக எழும்ப வேண்டிய கரங்கள். நீ எழும்புவாயா? ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய்? ஏன் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய்? எழும்புவாயா? 3ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வாராம். அல்லேலூயா. உனக்கு ஆறுதல் செய்யும் போது, ஆண்டவர் ஆறுதல் செய்யும் போது நீ எழும்புகிறாய். கர்த்தருடைய தோட்டத்தை போல உன்னை மாற்றுவார். வாசியுங்கள் 3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனே, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து, என்னென்ன காரியங்கள் பாழாய் கிடக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தேறுதலடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், வனாந்திரமாயிருக்க உன்னுடைய வாழ்க்கை ஏதேனை போலவும்,
அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அது காய்ந்து வறண்டு கிடக்கிற பகுதியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். யார் யார் விசுவாசிக்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளை வாடுன்னு விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் சுழிர்க்கும், என் சனத்தின் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும், என் சனத்தின் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும். பிள்ளைகளே, வனாந்திரமான உனக்கு தண்ணீர் கிடைக்கும், நீ செழித்து ஓங்குவாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களாப்பா? விசுவாசிக்கிறீர்களாமா? ஆண்டவர்களை அதிசயமாய் நடத்துவார். அதே அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பம் குறைபடாது. ஹல்லேலூயா. உடைய வீட்டில ஏதாவது ஒரு தேவைக்கான காரியங்கள் குறைபட்டு குறைவோடு கூட நிற்கிறாயா? நிறைவில்லை ஆண்டவரே. அப்பம் என்றால் ஒரு சாப்பாடு மட்டுமல்ல, உடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். உன்னுடைய வாழ்க்கையில 19ஆம் வசனத்தின்படி பஞ்சம் வந்தது, பட்டயம் வந்தது. நமக்கு வாழ்க்கையில பஞ்சம் வருகிற காலம் உண்டு, பட்டயம் அதாவது ஆபத்துகள் வருகிற காலம் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்காய்த்தான் ஆண்டவர் இன்று உனக்கும் எனக்கு சொல்லுகிறார், எழும்பு எழும்பு பெலன் கொள். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, எழும்பு எழும்பு பெலன் கொள். கர்த்தருடைய புயமே நீ பெலன் கொள். அல்லேலூயா. 21ஆம் வசனம், அதே அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவளே, பஞ்சத்தினாலே பட்டயத்தினாலே சிறுமைப்பட்டவளே. வாசியம்மா. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே. மதுபானம் குடிக்கவில்லை, ஆனால் வெறி கொண்டது போல் இருக்கிறாய். மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவாதி தேவனாகிய கர்த்தர் உண்டு. நீ இன்றைக்கு ஏதோ காரியத்துல அப்படியே சோர்ந்து போயிருக்காயா? எனக்காக வழக்காட யாருமே இல்லை, எனக்காக நியாயம் பேசுகிறதற்கு யாருமே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு பிள்ளையே, உனக்காக வழக்காட ஒரு நேசர் உண்டு. உன்னை குனி என்று சொல்லி உன்னுடைய முதுகை தரையும் வீதியும் ஆக்கினார்கள் என்று 23ஆம் வசனம் சொல்லுது. வாசியுங்கள். உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி. கடந்து போகிறவர்களுக்கு அவர்கள் கடந்து போக வேண்டும், அதற்காக உன்னை குனிய சொல்லி உன்னுடைய முதுகலை ஏறி நடக்கிறார்கள். அல்லேலூயா. உன்னுடைய முதுகை தரையும் வீதியும் ஆக்குகிறார்கள். எத்தனை தடவை அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போயிருக்கிறோம். நம்ம எவ்வளவாய் நசுக்கி இருக்கிறார்கள். வாசிங்க. நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை சஞ்சலப்படுத்தினார்களே, உன்னை துக்கப்படுத்தினார்களே, அவருடைய கையிலே கொடுப்பாராம் கர்த்தர். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அதனதன் காலத்துல நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். ஏன் எனக்கு இன்னும் அந்த காரியம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போன பிள்ளையே, அதற்கென்று ஒரு காலம் உண்டு. விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. நீ விதைக்கிற காலத்துல அறுவடையை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் உனக்காக ஒரு நேரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்று கர்த்தர் உனக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு உடைய வல்லமையை தரித்துக்கொள். வாசியுங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உடைய வல்லமையை தரித்துக்கொள்.
உடைய வல்லமை என்ன ஆயிற்று? நீ வல்லமை இல்லாமல் பலவீனப்பட்டு போய் சோர்ந்து போயிருக்கிற நேரமா? எந்த பிரச்சனையினாலே நீ சோர்ந்து போனாய்? நோய்களினாலே சோர்ந்து போறது ஒரு விதம். மற்றபடி குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், பாடுகள் நிமித்தமாய் சோர்ந்து போகிற நிலை, குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்த முடியாதபடி சோர்ந்து போய் பேசுகிற தங்கச்சிமார் உண்டு. வந்து பேசுவார்கள், அப்பா என் பையன் திருந்த மாட்டேன்றான்ப்பா, என் பையன் மனம் போன போக்கில போறான்ப்பா என்று ரகசியமாய் என்னிடத்துல சொல்லுகிற அருமை சகோதரிகள் இங்கே உண்டு. அல்லேலூயா. அந்த தம்பிமாரை ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்து உனக்கு முன்பாக சாட்சிகளாய் நிறுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வாசிங்கப்பா. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். நீ அலங்கார வஸ்திரம் இல்லாதபடி அழுக்காய் சோர்ந்து போய் நிற்கிற இந்த நேரத்துல 1 நாளாகவும் 16:11 தாவீது சொல்லுவார். வாசியுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. என் தேவாதி தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற பிள்ளைகள் தானா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் தானா நீங்கள்? அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரையும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதே தாவீது சொல்லுவார். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. அநேகம் சேர்த்து வைத்தார் தேவாலயத்தை கட்டுகிறதற்கு. பொன்னும் வெள்ளியும் விலை உயர்ந்த கற்களும் எல்லாவற்றையும் சபதரித்து வைத்து விட்டு இந்த தாவீது சொல்லுவார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அன்பு பிள்ளைகளே, உங்கள் நிலைமை ஒன்றுமில்லாத வெறுமையாயிருக்க உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கனத்தை தருகிறது என் இயேசுவுக்கு லேசான காரியம். அந்த வசனம் மிக முக்கியமான வசனம். வாசிங்களேம்மா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் எப்படிப்பட்டவர்களையும் பலப்படுத்தவும் கனப்படுத்தவும் என் கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. கூடுமா கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்மால் கூடும், நீர் எங்களை பலப்படுத்துவீர். உடைய உள்ளான மனிதனே முதலாவது பலப்பட வேண்டும் என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லு. வெளியே உள்ள சரீர பலத்தை அல்ல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த காலத்திலே உடைய உள்ளான மனிதன் பலப்பட்டிருக்கிறானா? உடைய விசுவாசம் நிலை நிற்கிறதா? விசுவாசிக்கிற பரிசுத்தவாட்டியே, பரிசுத்தவானே, நீ பாக்கியவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். வாசிகள் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பலத்திலே பலப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தானாய் வரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. அவருடைய தேவனுடைய சத்துவம் மேன்மையானது. அது எப்பொழுது வரும்? நீ அன்றாடம்
ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் இந்த ஆண்டுல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. யார் யார் தினமும் அந்த வசனத்தை சொல்லுகிறீர்கள்? நான் அதை பல தடவை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்று முதல் பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்கள். விசுவாசித்தால், சத்தமா சொல்லுங்களேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ காண்பாய் என்று ஆண்டவருடைய நாமத்தில் உனக்கு உறுதிப்பாடு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வல்லமை எங்களால் உண்டானது அல்ல. வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை, இந்த வேதத்தின் மகத்துவங்களை இந்த மண் பாண்டங்கள், இந்த மண் பாண்டத்தை தூக்கி போட்டா நொறுங்கி போயிடும். அப்படிப்பட்ட பாண்டம் தான். ஆனா இந்த மண் பாண்டங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்ட. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10:19 சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறாராம். சத்ரு நம்மை மேற்கொள்ளலாம் என்று முயற்சி எடுப்பான். ஆனால் தேவனோ சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவனுடைய நுகங்களை முறையுங்க. நீங்கள் அப்படியே தரிசனத்திலே பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, உறவினர்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் மேலே பிசாசான வைக்கிற நுகத்தை முறிக்கிறதை, அந்த அதிகாரத்தை ஆண்டவனுக்கு தருகிறார். அந்த நுகம் முறிக்கப்பட்டு போகிறதை நீங்கள் அன்றாடம் விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றாடம் பார்க்க வேண்டும். பார்த்தால் அது திரும்ப திரும்ப ஆண்டவருடைய பாதத்திலே செயல்படுத்தப்படும் போது அது நிறைவேறுகிறதை நான் காண்கிறேன். நம்முடைய சபையில ஒரு சில பிள்ளைகளுக்காக நான் தினமும் ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன காரணத்தினாலோ அந்த 2 பிள்ளைகளையும் இன்னும் விடுதலை ஆக்கவில்லை. ஒரு சின்ன தம்பி, இன்னும் ஒரு வாலிப தங்கச்சி. இந்த 2 பேருக்காக தினமும் ஆண்டவருடைய பாத்திர கெஞ்சுகிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு எனக்காக நான் ஜெபிக்கிறதை விட அதிகமாய் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பிள்ளை ராகுல் என்று சொல்லுகிற தம்பியனுடைய மகன், அவன் ஒரு 3 வயது பிள்ளை. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். இன்னொன்று நம்முடைய காஞ்சனாவுடைய மகள். ஆகவே இவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஏன் ஆண்டவர் காலத்தை தாழ்த்துகிறார் என்று எனக்கு தெரியாது. ஏற்ற காலத்துக்காக நான் காத்திருக்க ஆண்டவர் எனக்கும் ஆலோசனை சொல்லுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 9:1 சொல்லுகிறது, வாசியுங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் சுஸ்தப்படுத்தவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். நமக்குத்தான் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் சகல பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரத்தை தருகிறார். நோய்களை சுகமாக்குறதற்கு அதிகாரத்தை தருகிறார். நேற்றைய தினத்துல நான் உட்கார்ந்து தியானித்து கொண்டே இருக்கும் போது, ஆண்டவரை என்னென்ன காரியங்களை செய்தீர் என்றால் எத்தனையோ 100கணக்கான காரியங்கள் என் மனசிலே வந்தது. குஷ்டரோகி சுகமானது, கேன்சர் பேஷண்ட்ஸ் அநேகர் சுகமானது, பயங்கரமான பைத்தியம் பிடித்த பிள்ளைகள் சுகமானது. இப்படி எல்லா காரியங்களை நினைத்து 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 பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று ஜெபிக்க தொடங்கினேன். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான்
லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், என்னை தொட்டவர்கள் ஒருவர் உண்டு. அங்க ஆயிரக்கணக்கில் கூட்டம் நெருச்சடிச்சு போய்கொண்டிருக்கிறாங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படத்தக்கதாக ஒரு சகோதரி அவரை தொட்டாள். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், வல்லமை புறப்பட்டது. ஆகவே நாம் கர்த்தரை தொடும் போது அவருடைய வல்லமை புறப்படத்தக்கதாக தொட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தொட்டு அனுபவம் உண்டா? ஆண்டவரோடு உறவாடி அனுபவம் உண்டா? இன்றைக்கே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை தொடுவேன் ஐயா, உடைய வல்லமை புறப்பட வேண்டும் ஐயா. வாசிங்க இந்த வசனத்தை, 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. எத்தனையோ பேர் தொடுறாங்க சீஷடியா. இப்பா எத்தனையோ பேர் நெருக்கி கொண்டு வருகிற நேரத்துல இப்படி கேட்கிறீங்களப்பா? இல்லை 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 இல்லை. எத்தனையோ பேர் தொட்டது உண்மைதான். ஆனால் ஒருவர் என்னை தொட்டு இடைய வல்லமையை புறப்பட செய்தார்கள். அவர்கள் பெரும்பாடு நீங்கி சுகம் பெற்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அந்த சாட்சிகளை நாங்கள் இங்கே சொல்லுகிறதில்லை. எத்தனையோ தங்கச்சிமார் பெரும்பாடிலிருந்து விடுதலை பெற்று சாட்சிகளாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை தொட்ட அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே பேசுகிறேன். பயங்கரமான பெரும்பாடு நோயில இனி நான் தப்பவே முடியாதிருந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நம்முடைய சபையில எத்தனையோ தங்கச்சிமார் குழந்தை பாக்கியம் பெற்றார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஏன் எனக்கு மட்டும் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் நன்மை நடக்கவில்லை என்று நீ கதறலாம். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றும் குறைவுள்ளவள் அல்ல, நீ ஒன்றும் குறைவுள்ளவன் அல்ல. ஆண்டவர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, என்னை நிறைவாக்கும் ஐயா. நான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறேன், எங்கு போனாலும் தலை குனிந்து நிற்கிறேன் என்று சொல்லுவீர்கள். நான் கடந்த மாதத்துல பாண்டிச்சேரி போன போது, தம்பி எனக்கு இங்க வர்றதுக்கு பிடிக்கலடா என்று தம்பி சக்தி இடத்துல சொன்னேன். அவன் சொன்னான், ஏன்னு கேட்டான். அற்புதங்கள் நடக்கிறதாவே ஒரு சில மாதங்களாக அற்புதங்கள் நடக்கிறதாவே தெரியலையப்பா அப்படின்னு சொன்ன போது, அன்றைக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னான். எத்தனை தங்கச்சிமார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது, ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். எத்தனை தங்கச்சிமார் சாட்சி சொன்னார்கள். என்னுடைய உள்ளமெல்லாம் உருகி போய்விட்டது. குறிப்பாக ஒரு சகோதரி, அவளுக்கு கையில ஒரு விரலும் கிடையாது, 2 கையிலையும், காலில் ஒரு விரலும் கிடையாது. அவ எப்படி செயல்படுவா? ஆனா நல்லா படிச்சிருக்கா, பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. ஒரு ஊழியக்காரனுடைய மகள். ஆனா அவளை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்ற நிலையில், கையோடு விரல் இல்லை, காலில் விரல் இல்லை, அவ அழகா இருந்தா எப்படி பண்ணுவான்? அவளை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கும். அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவளுக்காக தலையிலே கை வைத்தவுடனே கர்த்தர் சொன்னார், மகளே, உன்னை விவாகத்துக்கு கேட்டு ஒரு மனுஷன் வருகிறான். எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மனுஷன் வருகிறான். உனக்கு ஈக்குவலாய் படித்த ஒரு மனுஷன் வருகிறான். நல்ல திடகாத்திரமான மனுஷன். என்னென்னமோ சொன்னேன். அப்படியே அந்த பிள்ளையுடைய கண்ணில் இது தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது. 2 மாதங்கள் தான் ஒரு தம்பி வந்தான். அவளை கேட்டு திருமணம் செய்து கொண்டான். கைகளை தட்டக்கூடாதா? திருமணம் செய்து கொண்டான். அப்போ இவர்களுக்கு பாருங்க, திருமணம் நடந்து போச்சு. ஆனா தாய்க்கு மகளுக்கு என்ன சந்தேகம்? இவளுக்கு பிறக்கிற குழந்தை விரல்களோடு பிறக்குமா, கைகள்ல விரல்களோடு, கால்கள்ல விரல்களோடு பிறக்குமா என்று அடுத்து திருமணமான ஒரே மாதத்துல வந்து நிக்கிறா. அப்பா, எனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு பிள்ளைக்கு விரல்களோட பிறக்குமா? என் பிள்ளை எப்படி பிறக்கும்? அப்படியே கண்களை மூடின உடனே பிள்ளையனுடைய கை விரல்கள் அசைவதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்ப்பம் உண்டாகவில்லை, அதற்கு முன்னதாகவே உன்னுடைய பிள்ளை பரிபூர்ணமாய் முழு நிறைவோடு கை விரல்களோடு கால் விரல்களோடு அழகாய் பிறப்பான் என்று சொன்ன. பிறப்பாள் என்றல்ல, பிறப்பான் என்று சொல்ல
அதே போல கர்ப்பம் தரித்தாள். இப்பொழுது குழந்தை ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையை தூக்கி கொண்டு வந்தா குழந்தை பரிபூர்ண விடுதலையோடு சாட்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றாய் இருக்கிறது குழந்தை. உங்க பேரெல்லாம் என் மண்டையில் நிக்க மாட்டேங்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எத்தனை நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் கைகளை நன்றாய் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க கூடாது. நீங்கள் அலங்கார வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நீ இந்த உன்னுடைய சகோதரனாகிய அண்ணனாகிய ஆரோனுக்கு அலங்காரமான வஸ்திரங்களை உண்டாக்கு என்று சொல்லி கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். யாத்ராம் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின. அந்த வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள விவேகமான இருதயமுள்ள ஆட்களை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் அலங்கார வஸ்திரம் அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மட்டும் கை உயர்த்துங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். கை ஒரு சில கை வரல. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் படுகுழியில கிடந்தவன், நான் படுகுழியில கிடந்தவள். ஆண்டவரை ரட்சித்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எனக்கு நீதியின் சால்வையை தரித்தார். போதும் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். அதை காட்டில மேலான ஒரு கிஃப்ட் நமக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவா, அது மோசேனுடைய கூட இருந்த யோசுவா இல்ல, இது வேற யோசுவா. இந்த யோசுவா பிரதான ஆசாரியன்னா பயங்கர மகிமையான வஸ்திரங்களை உடுத்துவார்கள். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான் என்று வேதம் சொல்லுது. அப்போ அங்க பிசாசு வந்துட்டான். நீங்களும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காதிருந்தால் அங்கே பிசாசு வந்து நிற்பான். பிசாசு வந்து நம்மோடு போராடுவான். ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தரும் அங்கே இறங்கி வந்தார். சாத்தான் அவருக்கு விரோதம் செய்ய, அப்படியே வார்த்தை சொல்லுது, விரோத வாசிக்க சகரியா 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, தமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்றால் தேவதூதர்கள், அவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. அது அக்கிரமம். அழுக்கான வஸ்திரம் என்றால் சொன்ன அக்கிரமம்.
அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாரே, அந்த அழுக்கு வஸ்திரம் அந்த அக்கிரமத்தை நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை, இரட்சிப்பின் வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் போது நம் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும். மத்தேயு 22:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ராஜா எல்லாரையும் கல்யாண விருந்து வரும்படி அழைத்தாராம். கடைசியில பார்த்தா ஒருத்தனும் ஒவ்வொரு சாக்கு சொல்றான். நான் மாடு புதுசா வாங்கினேன், அதை சோதிக்க போனோம். இன்னொருத்தன் ஒன்னொன்னு நான் புதுசா கல்யாணம் பண்ணேன், ஆகவே நான் வர முடியாது. இப்படி ஒவ்வொருத்தனா சொல்றான். பார்த்தா எம்டியா இருக்கு கல்யாணம், அந்த விருந்து சாலை எம்டியா இருந்தோடனே ராஜா சொன்னார், நீ தெருவோரங்கள் எப்போ எங்கேயாவது நிக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு வா. அழைத்து கொண்டு வரும்போது சும்மா அழைத்து கொண்டு வரமாட்டான், எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து அழைத்து கொண்டு வருவான். எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்து வந்து விருந்து சாலையை உட்கார்ந்தார்கள். ராஜா வருகிறான். அங்கு ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாயிருந்தான். அவன் சொன்னான், இவனை பிடித்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த நரகத்திலே போடுங்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த விருந்து சாலைக்கு வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்காதவளாய் இருந்தால் நம்மை பிடித்து ஆண்டவர் நரக அக்கினியிலே போடுகிறது நியாயமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்க கூடாதபடி என்ன தடை இருக்கிறது? நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி உனக்கு என்ன தடைகள் இருக்கிறது? தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்னே செல்கிறார். அல்லேலூயா. தடைகளை உடைத்து உனக்கு அதிசயங்களை காண செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 52:1 மீண்டும் வாசியுங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவனும், அதாவது ஞான ஸ்நானம் எடுக்காதவனும் அசுத்தனும் உன்னிடத்துல உன்னுடைய விருந்து சாலைக்கு வரமாட்டான் என்று வேதம். ஆகவே நீ என்ன செய்ய? அடுத்த வசனம் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்னும் நாம் பரிசுத்த பிள்ளைகள் செயல்படும் போது, உலகத்திலே செயல்படும் போது சில சின்ன தூசிகள் வந்து ஒட்டி கொள்ளுகிறது. இந்த தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு. என்ன தூசி? நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாய், பக்கத்து வீட்டுல ஒரு சினிமா பாட்டு கேட்கும், நீ அதோடு சேர்ந்து மெதுவா என்ன செய்வ? சொல்லுங்களேன்பா. அதோடு சேர்ந்து மெதுவா நீ வாய் அசைப்ப, இல்ல மனசு அசைக்காதா? சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் பாட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட தூசிகள் நம்மை வந்து ஒட்டி கொள்ள வாய்ப்புண்டு. அந்த தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆனா நீ என்ன சொல்ற? இல்ல ஐயா, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பக்தன் அப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 119:25 சொல்லுகிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளை, யார் மண்ணிலே ஒட்டி கொண்டு ஒரு யோபை போல புரண்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை பார்த்தாண்ட சொல்ற, நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள். வாசியுங்கள். ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். பணம் கொடுத்தல்ல, இரத்தத்தினாலே மீட்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுதலையாக்கும், ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த இயேசுவின் இரத்தத்தை அப்படியே மனசுல நினைத்து கொள்ளுங்களே. நன்றி ஆண்டவரே. யார் யாருக்கு இயேசுவின் இரத்தத்தோடு ஐக்கியம் வேணும்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்கு ஐக்கியமாய் கொள்ளப்பட்டோ, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்கு
கை வைங்களே. இயேசுப்பா, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாசம் செய்ய நான் உம்முடைய ஆலயமாய் மாறிவிட விரும்புகிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. வாருமையா போதகரே, என்னோடு கூட தங்கியிரும். வாருமையா போதகரே, என்னோடு தங்கியிரும். என்னை விட்டு போகாதிரும், என்னை விட்டு போகாதிரும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கரங்களை நீட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எனக்கு கட்டளை இட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அருமை பிள்ளைகளுக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கரவரால் கிடைக்கிற பலன், பாலுபேதின் குமார் பலமானுடைய கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிற சொன்னீர். எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அருமை பிள்ளைகளுக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.